நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. நண்பர்களே, ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியா இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார பிரச்சனைனால ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ல தான் போயிட்டுருக்கு. நம்ம தான் ரொம்ப கவனமா நல்ல ஸ்டாக்க, நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்க, அதோடைய பிசினஸ புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அவசரப்பட்டு ஏதோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ண மூடிட்டு வாங்காம, கொஞ்சம் பொறுமையா, நிதானமா, இந்த வார்னால எந்த செக்டார் அஃபெக்ட் ஆகும், அந்த செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாம, கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு, எந்த செக்டார் அடுத்தது நம்ம மார்க்கெட் ரெக்கவர் ஆகல, சீக்கிரம் பூம் ஆகும். எந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கிராஷ்ல இறங்கிட்டு மறுபடியும் எந்த ஸ்டாக் நல்ல ஒரு பூம் ஆகி, இப்ப நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அந்த மாரி ஸ்டாக்லாம் ஐடென்டிஃபை பண்ணி, அனலைசிஸ் பண்ணி வாங்குங்க. அவசரப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ண மூடிக்கிட்டு ஏதோ நமக்கு தெரிஞ்ச 4 பேர் சொல்றாங்க, அந்த ஸ்டாக்க போயிட்டு நீங்க வாங்குனீங்கன்னா, உங்க கேப்பிட்டல் ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் இருக்கும். வளரவே வளராது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனாக்கு அப்புறம் மார்க்கெட்டு இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. கொரோனா டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு டவுன் ஆயிட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்துச்சு. அதே மாரிக்கு மறுபடியும் வருங்காலத்தில ரிட்டர்ன் குடுக்குமான்னு சொன்னா, அது ரொம்ப ரொம்ப அது பகல் கனவு தான். ஏன்னா கொரோனாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேண்டமிக் மாரிக்கா வேர்ல்டு ஃபுல்லா நடந்தது. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்லா டவுன் ஆயிட்டு 30, 35% ஒரு பேனிக்லயே டவுன் ஆயிட்டு, அதே மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 2, 3 மாசம் நல்லா ரிட்டர்ன் குடுத்தது. ஆனா இப்ப நடக்குது வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் வார், ஜியோ பாலிடிக்ஸ் இது சரியாறதுக்கு 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், இல்ல 6 மாசம் ஆகலாம், இல்ல 2 மாசத்திலேயே சரியாகலாம். அந்த மாரிக்கெல்லாம் நம்ம இருக்கு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு, ஜியோ பாலிட்டிக்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம மார்க்கெட்ல எந்த ஒரு ஸ்டாக்க நம்ம வாங்குறதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க பத்தி ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல நெறைய நண்பர்கள் அவங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நெறைய ஸ்டாக்க பத்தி. அதே மாரிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தொடக்க கல்வி. நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எப்போதுமே உயர்கல்வி. அதனால தொடக்க கல்வி, உயர்கல்வி இருந்தா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்க பயனடைங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பங்குகள் வாங்கியிருக்காங்க. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட் டிஐ வாங்குன பங்குகள் பார்த்திருந்தோம். இதுல டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய பங்குகள் வாங்கியிருக்காங்க. அது எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்கன்னா, பிஎன்பி பாரிபாஸ் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா நெறைய ஸ்டாக் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டாக்க பத்தி நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். அவங்க வாங்குனது எல்லாமே லார்ஜ் கேப் தான். நம்ம வந்து இப்ப நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்றோம் வீடியோல. நம்ம லார்ஜ் கேப் தான் டிஸ்கஸ் பண்றோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ஆல்ரெடி நம்ம நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்ப லார்ஜ் கேப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்ல தான் இருக்கு. நான் ஆல்ரெடி எதுக்குனால அந்த லார்ஜ் கேப்ப வந்து ஃபோக்கஸ் பண்றேங்கிறத நான் நெறைய வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன். எதுக்குன்னா, நம்ம என்னோட போர்ட்ஃபோலியோ 60% பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் லார்ஜ் கேப் ஏறுன அளவுக்கு ஏறல. மிட் கேப் ஏறுன அளவுக்கு ஏறல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் அதிகமா இல்ல. அதாவது ஆட்டோ இண்டெக்ஸ், மெட்டல் இண்டெக்ஸ் இந்த மாரிக்கெல்லாம் அதிகமா இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி செக்டார்ல தான் நான் வந்து இப்ப ஃபோக்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். எந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, அந்த இடத்துல மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க நம்ம வாங்கியே சேர்க்கணுங்கிற கட்டாயத்தில கிடையாது. வாய்ப்புகள் நமக்கு எங்க மார்க்கெட் குடுக்குதோ, அந்த மார்க்கெட்ல மட்டும் நீங்க எப்போதுமே அந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா வெயிட் பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அவசரப்பட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரி இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கே, அதுக்கப்புறம் கிடைக்குமோ, கிடைக்காதோ ஒரு பேனிக்ல போயிட்டு, நீங்க போய் அந்த ஸ்டாக்க ஹைல வாங்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க தான் மாட்டிக்கணும். பிஎன்பி பாரிபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க லாஸ்ட் வீக்ல. அத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வாங்கியிருக்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபைனான்ஸ். நம்ம நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் வீடியோல அந்த ஸ்டாக்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு இந்த ஸ்டாக். பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். யாரும் தெரியாத ஆளுங்களே கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல் அவங்க வாங்கியிருக்காங்க. பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். லார்ஜ் கேப்ல 5 ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் ஒண்ணு. அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாரதி ஏர்டெலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 52 வார லோக்கு பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகாம் கம்யூனிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்டாக் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. இன்னும் ஜியோ லிஸ்ட் ஆகல. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎன்பி பாரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. அடுத்தது மெட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹிண்டால்கோ. ஹிண்டால்கோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. ஹிண்டால்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பி வந்து 11 தான். எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. கமாடிட்டி ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ரொம்ப முக்கியம். அதே மாரி எக்ஸிட் ரொம்ப முக்கியம். கமாடிட்டிங்கும்போது பார்த்தீங்கன்னா, மெட்டலு, ஆயில் அண்ட் கேஸ் இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி ஆகணும். அதே நேரத்தில நல்ல ஒரு ஹைல இருக்கும்போது நம்ம வித்துட்டு வெளில வரணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் ஹோல்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டு. நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஒரு என்ட்ரி, எக்ஸிட் எடுக்கணும்னா, இந்த மாரி கமாடிட்டி ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நல்ல ஒரு டவுன்ல வரும்போது மட்டும் தான் வாங்கணும். நல்ல ஹைல வாங்குனீங்கன்னா, நம்ம அப்புறம் மாட்டிக்கிருவோம். பிஇலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்லாம் ஆல்ரெடி நல்லாவே ரைஸ் ஆயிருச்சு. இப்ப கரண்ட் பிரைஸையும் பாருங்க. இது 52 வார லோவும் பாருங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ஸ்டாக்ல நம்ம கவனமா இருக்கோம்.
மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறான்னா, அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் நெறையா இருக்கும். நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபி முறையில மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவீங்க. அந்த காச வச்சு தான் அவங்க வாங்குறாங்க. அவங்க சொந்த காசு கிடையாது. அதனால அவங்க வாங்குறான்னு கூட சொல்லிட்டு இந்த மாரி ஸ்டாக்ல நம்ம ஹைல போய் நம்ம வாங்கக்கூடாது. நம்ம டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்ல எது நம்ம நல்ல ரோல இருக்கோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வாங்கலாமா வேணாம்னு முடிவு பண்ணலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ்ல நல்ல ஒரு லோல தான் இருக்கு. பாரதி ஏர்டெலும் கொஞ்சம் லோல தான் இருக்கு. எந்த ஸ்டாக்குமே ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் கன்டென்ட் தான். என்ன ஃபேக்ட் இருக்கோ அத தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டர் குளோபல் அதாவது இண்டிகோ ஃபிளைட். இத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து வாங்கியிருக்காங்க. இண்டிகோ ஃபிளைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இப்ப மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட் பண்றாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வார்னால நெறைய ஃபிளைட் ஓடவே இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில இவங்களுடைய குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் ஆயிருச்சு. 50 வீட்டுக்கு லோக்கு பக்கத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கையும் வாங்கியிருக்காங்க. 1,52,000 மார்க்கெட் கேபிட்டல். ஆனா ஸ்டாக் பி இன்னும் 35க்கு மேல தான் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. கடன் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ஸ்டாக்ல. பேஸ் வேல்யூ 10 இருக்கு. கொஞ்சம் டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் பார்க்கையில 23,000 ரிசல்ட் நல்லாவே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் மார்ஜின் நல்லாவே இருக்கு. அதர் இன்கம்ல டவுனா இருக்கு. மைனஸா இருக்கு. இண்டஸ்ட்ரி இது அதிகமா பே பண்ணியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் அதிகமா பே பண்ணியிருக்காங்கனால தான் இவங்களுடைய மார்ஜினு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் அடியா இருக்கு. மார்ஜின் நல்லா இருக்கு. நெட் ப்ராஃபிட் அடியா இருக்கு. இப்போ 2 மாசம் வார் நடக்கிறனால, 1 மாசம் வார் நடக்கிறனால நெறைய ஃப்ளைட் ஓடல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் இவங்களுக்கு வந்து பிரஷர் அதிகமா இருக்கும். இன்னும் கூட டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால நிதானம் தேவை. எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, வாங்குறதுக்கு முன்னாடி அதோடைய பாஸ்ட்டு, ஃபியூச்சரு எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க. கண்ண மூடிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் தான் வாங்குறாங்களே 52 வாரம் லோவுக்கு தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மறுபடியும் போர்ட்ஃபோலியோ போட்டீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 10% இறங்கி 20% இறங்குச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால எல்லாத்துலயுமே கவனம் தேவை, நிதானம் தேவை. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ல பார்க்கையில, ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தான் சேமா வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு 4% வித்திருக்காங்க. அத அப்படியே டிஐ வாங்கியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா மஹேந்திரா ஆட்டோமொபைல் செக்டார்ல உள்ள ஸ்டாக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 1 வீக்குக்கு முன்னாடியே லார்ஜ் கேப் ஸ்டாக்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. ஒரு 15% மேல டவுன்ல தான் இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 3,22,000 நல்ல ஒரு அருமையான ஒரு சேல்ஸ் ஆட்டோமொபைல் உள்ள கம்பெனி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 வீலர், 3 வீலர், பிவி அதுக்கப்புறம் சிவி, டிராக்டரு, எர்த் மூவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 23.7 இருக்கு. ஆர்ஓசி டீசென்ட்டா இருக்கு. பேஸ் வேல்யூ 10 இருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1% குடுக்குறாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கு கம்பெனில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழ இருக்கு. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கையில நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்திருந்தாங்க. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ட. 52,000 கோடிக்கு மேல சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணும்போது அருமையான ஒரு சேல்ஸ். ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குங்க. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐ கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதர்ஸ் இந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதானி கிரீன் எனர்ஜி. அதானிக்கு வந்து நார்மலா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றோம். கிரீன் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் பிரச்சனைனால வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவி செக்டார் உள்ள அந்த ஈவி மேனுஃபேக்சரிங் காரு, 2 வீலர்ஸ் உள்ள காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அதிகமா இருக்கு. சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ற ஈவி சார்ஜ் இந்த சர்வோடெக் இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அதானி கிரீன் எனர்ஜியும் வந்து பார்க்கிறாங்க. இது ஒரு லார்ஜ் கேப்புங்க. ஆனா கடன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அத நீங்க மனசுல வச்சுக்கங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. பெக் ரேஷியோ அதிகமா இருக்கு. கடன் அதிகமா இருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படு மோசம் லாஸ்ட் குவார்ட்டர்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் அதிகமா கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் அதிகமா இருக்கு. இந்த மாரிக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க நீங்க கொஞ்சம் மறுபடியும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து வாங்கியிருக்காங்க. டிஐயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜி. டேட்டா காமிக்கிறேன். பிஎன்பி பர்பாஸ் வாங்குன ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 27 வாங்கியிருக்காங்க. வெள்ளிக்கிழமை. பஜாஜ் ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காங்க. பாரதி ஏர்டெல் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிண்டால்கோ, இண்டர் குளோப் ஆவியேஷன், மஹேந்திரா மஹேந்திரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதானி கிரீன் எனர்ஜி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வேற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. டிஎல்எஃப். இந்த டிஎல்எஃப் ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம போட்ட வீடியோல ஆட் பண்ணியிருக்கோம். டிஎல்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. லாங் டெர்ம் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கம்பெனி தான் அது. புதுசா உள்ள கம்பெனி கிடையாது. மார்க்கெட் கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 1,29,000 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப் 1.25% டிவிடெண்ட் குடுக்குறாங்க. பேஸ் வேல்யூ 2.
புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. கடன் சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ 1க்கு கீழ இருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் நல்ல ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 52 வார லோக்கு பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் நம்ம பார்க்கையில லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் நல்லா இருக்கு. சேல்ஸ் நல்லா இருக்குங்க. அருமையா பண்ணியிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங்ன்னு பார்க்கையில புரமோட்டர் நல்லா வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வித்திருக்காங்க. டிஐ கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. பப்ளிக் டே இருக்கு. இந்த டிஎல்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. கோல்ட்மன் சாக்ஸும் வாங்கியிருக்காங்க. டிஎல்எஃப் ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். டிஎல்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ புரூடென்ஷியல், கோல்ட்மன் சாக்ஸ் 2மே வாங்கியிருக்காங்க. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு இந்த செக்டாரே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. பிளாக் டீல நம்ம போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோல்ட்மன் சாக்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. 21,70,000 ஸ்டாக்கு 2 பேருமே வாங்கியிருக்காங்க. டிஎல்எஃப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம நேத்து வீடியோல தான் இந்த ஸ்டாக்க டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால் வாங்கியிருக்காங்க. எந்த ஸ்டாக்ன்னா, அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வாங்கியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தோ முந்தா நாள் ஒரு வீடியோல போட்டிருப்போம். ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தாங்க இருக்கு இந்த ஸ்டாக். முக்கியமான சப்போர்ட் பக்கத்துல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் நம்ம பார்க்கையில லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிளாட் தாங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பரவால்ல. ஆனா குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கையில வந்து ஃபிளாட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுத்திருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில புரமோட்டர் நல்லாவே வச்சிருக்காங்க. இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க புரமோட்டர் ரீசென்ட்டா வாங்கியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. 52 வார லோல இருக்குங்க. டிஃபென்ஸ் செக்டார். நம்ம டிஃபென்ஸ் செக்டார் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஆல்ரெடி எப்போதுமே நம்ம சொல்றது லாங் டெர்ம்க்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அத இது பண்ணணும். மோதிலால் ஓஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா, 18,02,572 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. மார்ச் 27ஆம் தேதி. ஆமா. இதுல வந்து பார்த்து நம்ம ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப்புங்க. தவிர அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் தவிர பாக்கி எல்லாமே லார்ஜ் கேப்பு. என்னென்ன ஸ்டாக் நம்ம பார்த்துக்கணும்னு மறுபடியும் சொல்றேன். பஜாஜ் ஃபைனான்ஸ், பாரதி ஏர்டெல், ஹிண்டால்கோ, இண்டிகோ, அதுக்கப்புறம் மகேந்திரா, அதானி கிரீன் எனர்ஜி, டிஎல்எஃப், அப்போலோ மைக்ரோ சிஸ்டம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குன ஸ்டாக்குங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்க்கு சூட்டபிள் ஆகுமா? ஆகாதான்னு நீங்க ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு ஓன் அனலைஸ் பண்ண தெரியலன்னா, நல்ல ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர கேட்டு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. அதனால நீங்க உங்க ரிஸ்க், உங்க கேபிட்டல் அதனால வந்து நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால வந்து நம்ம வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாம்பிள் டேட்டா தான். நம்ம சோசியல் மீடியால கிடைச்ச டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனோ, பை காலோ, செல் காலோ கிடையாதுங்க. இந்த வீடியோல நெறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பாருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலயும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான கன்டென்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்பெனிய பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நீங்க வீடியோ வந்து விட்டு விட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாரி நெறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, லைக்கே குடுக்க மாட்றீங்க. நீங்க எந்த அளவுக்கு லைக் குடுக்குறீங்களோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ நெறைய நண்பர்கள் கொண்டு போய் சேர்க்கும். அவங்களும் பார்த்து நல்லா பயனடைவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்களுக்கு கிடைக்கும். அதனால அதிகமான லைக்க குடுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.